We, the people of India, having solemnly resolved to constitute of India, having solemnly affirm to that India is a sovereign, secular, socialistic, democratic republic where every individual citizen should enjoy the freedom of equal justice in the field of social, economic and political, liberty of thought, expression, faith, belief and worship, equality of assuring opportunity and to promote among all, fraternity of assuring individual unity, dignity and protecting the integrity of the nation. Save KGF United Front உடைய உறுப்பினர்களான நாம் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஒருபோதும் இந்த பாசிச அரசாங்கம் இந்து ராஷ்டிரிய சமிதான் என்று எழுதி வைப்பதை முறியடிப்போம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை என்றென்றும் நாம் ஒற்றுமையுடன் இருந்து பாதுகாப்போம். இந்திய அரசமைப்பு சட்டத்தை என்றென்றும் நாம் ஒற்றுமையோடு இருந்து பாதுகாப்போம். Long live Ambedkarism! Long live Ambedkarism! Down, down! Rakesh Kishore! Down, down! Rakesh Kishore! KGF United Front Zindabad! 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 KGF United Front Zindabad! 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 KGF United Front Zindabad! 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 Unity! Samvidhana Unity! Unity! Samvidhana Unity! Zindabad! Zindabad! Ambedkar! Zindabad! Zindabad! நாடு முழுவதும் அரசியல் சாசன சட்டத்தை காப்போம் என்கின்ற கோஷம் மிக வேகமாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. கடந்த 11ஆம் தேதி இந்திய நாட்டினுடைய உயர்ந்த ஒரு பதவி இருக்கிறது என்றால் அது இந்திய நாட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர்களை ஒரு கொடூரன், நயவஞ்சகன், சூழ்ச்சிக்காரன், இந்திய அரசியல் சாசன சட்டத்தை மதிக்காதவன் ராகேஷ் கிஷோர் என்கின்ற ஒரு வழக்கறிஞர் என்று சொல்லுகின்ற அந்த தீய சக்தி சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதியை நோக்கி வீசிய அந்த சம்பவம் நாடு முழுவதும் பத்தி எரிந்து கொண்டிருக்கிறது. கோலார் மாவட்டம் போராட்டத்திற்கு சொந்த பூமி என்றால் அது கோலார் மாவட்டம். அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கிய அந்த நபர்களில் கோலார் மாவட்டத்தை சார்ந்தவர்களும் உண்டு. அப்பேற்பட்ட அந்த அரசியல் சாசன சட்டத்தை மதிக்காத ஒரு செயலை கண்டித்து இன்று கோலார் மாவட்டம் முழுவதும் முற்போக்கு இயக்கங்கள் ஒன்று திரண்டு தாங்களாகவே முன்வந்து இதை கண்டித்து மாவட்டம் முழுவதும் பந்த் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த பந்த் போராட்டத்தை மனப்பூர்வமாக சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் ஆதரிக்கிறது. அந்த பந்த் வெற்றி பெற வேண்டும் என்பது கூட எங்களுடைய நோக்கம். அதே நேரத்திலே பாபா சாஹேப் அம்பேத்கருடைய அரசியல் சாசன சட்டத்தை பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் கால் பதித்த இந்த கோலார் தங்கவயல் மண்ணிலே அதை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கோலார் தங்கவயலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் இது நமதுடைய கடமையாக ஒரு உறுதிமொழியை ஏற்க வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த மண்ணை காக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த மண்ணை காக்க வேண்டும் என்கின்ற இந்த மண்ணிலே கால் பதித்த பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு ஏற்பட்ட அந்த அவமானத்தை கண்டிக்கின்ற வகையிலே இன்றைக்கு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் இந்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நாடு முழுவதும் இன்றைக்கு ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்ச்சி.
ஏன் ராகேஷ் கிஷோர் என்கின்ற அந்த கயவன் சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதியை நோக்கி செருப்பு வீசினான் என்பதை ஒவ்வொரு குடிமகனும் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நடத்தப்படுகின்ற பந்த் எதற்காக என்பதை கூட ஒவ்வொரு குடிமகனும் இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். நாடு பூராவும் நடந்து கொண்டிருக்கிற அந்த போராட்டம் எதற்காக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கூட இன்றைக்கு ஒவ்வொரு உணர வேண்டும். மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கஜுராஹோ என்கின்ற விஷ்ணு கோயில் கிறிஸ்துவுக்கு பின்னால் 1050 இருந்து 950 இருந்து 1050 காலகட்டங்களிலே கட்டப்பட்ட ஒரு கோயில். அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு சிலையை புதுப்பிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்கின்றார். அந்த மனு தாக்கல் செய்கின்ற போது மரியாதைக்குரிய இந்திய நாட்டினுடைய தலைமை நீதிபதி சொல்லுவது 1958 இந்திய நாட்டிலே இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த ஒரு சிற்பங்களையும் அடையாளங்களையும் அது எந்த ரூபத்தில் இருக்கிறதோ அதே ரூபத்திலே பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அந்த மானுமெண்ட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1958 இந்திய நாட்டிலே வகுக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே அந்த சட்டத்தை மீறி அந்த சிலையை புதுப்பிக்கின்ற உத்தரவை இந்த நீதிமன்றம் வழங்க முடியாது என்று அவர் தன்னுடைய கருத்தை சொன்னார். நீ சனாதனத்திற்கு அவமானம் செய்து விட்டாய் என்கின்ற அந்த கோஷத்தோடு அவர் அந்த சூவை எரிந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு அந்த ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இந்த வழக்கு தொடுப்பதற்கு முன்பாகவே இந்த வழக்கறிஞர் அந்த டிபார்ட்மெண்ட் கூட ஒரு மனு செய்திருக்கிறார். இந்த சிலையை புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று பிஜேபி தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அரசு இந்த ஆட்சியால் அதை புதுப்பிக்க முடியாது. ஏனென்றால் எப்படி சிலை இருக்கிறதோ அப்படியே இருக்க வேண்டும். இதுதான் ஆர்கியாலஜிக்கல் ரூல்ஸ் சொல்லி அவனுடைய மனுவை மத்திய அரசு நிராகரித்திருக்கிறது. மத்திய அரசை நிராகரிக்கின்ற போது சுப்ரீம் கோர்ட் அதற்கு வழி இல்லாத போது இந்த உத்தரவை நான் பிறப்பிக்க முடியாது என்கின்ற அந்த தன்னுடைய கருத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். இதை தாங்கிக் கொள்ள முடியாதவர் சூவை எறிந்து அவர் மீது நீ சனாதனத்துக்கு அவமானம் செய்து விட்டாய் என்கின்ற அந்த கொடுஞ்செயலை இன்றைக்கு அவர் செய்திருக்கிறார் என்பதை கண்டித்துதான் நாடு முழுவதும் இப்படிப்பட்ட போராட்டங்கள் நடந்து வருகிறது. இன்றைக்கு சேவ் கேஜிஎஃப் இந்த போராட்டத்தை எடுத்திருக்கிறது என்று சொன்னால் கோலார் தங்கவயலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் அரசியல் சாசன சட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, ஏன் பாபா சாஹிப் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட அந்த அரசியல் சாசன சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தை ஒவ்வொருவருக்கும் விளக்குவதற்காக இந்த கூட்டம். இன்றைக்கு அரசியல் சாசன சட்டமே இல்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட கொடு செயல்கள் நடந்துகின்ற ஒரு நிலை ஏற்படும். நாட்டிலே எப்படியாவது அரசியல் சாசன சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும் என்ற முயற்சி நடக்கிறது. அதை பாதுகாப்போம், ப்ரொடெக்ட் பண்ணுவோம், டிபெண்ட் பண்ணுவோம், சேவ் பண்ணுவோம் என்கின்ற கோஷத்தோடு இன்றைக்கு இந்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கால் பதித்த இந்த பூமி பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய சிலையின் முன்பே சத்தியம் செய்து உங்களால் உருவாக்கப்பட்ட அரசியல் சாசன சட்டத்தை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது என்கின்ற அந்த உறுதிமொழியை அவர் பாதங்களிலே இன்றைக்கு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் எடுக்கிறது என்பதுதான் இந்த போರಾಟத்தினுடைய ಸಂವಿಧಾನ ಶಿಲ್ಪಿ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರು ಏನ್ ನಮ್ಮನ್ನ ಈ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ಇರಬೇಕು ಅಂತ ಒಂದು ಸಮಾಜವನ್ನು ನಿರ್ಮಿಸಿ ಮಾಡಿಕೊಟ್ರೋ ಅದರ ಅಡಿಯಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲ ಇವತ್ತು ಓದ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಇಂಥ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನ್ಯಾಯವನ್ನು ಬದಿಗೊತ್ತಿ ಇವತ್ತು ನಡೆದಿರುವ ಒಂದು ಘಟನೆಯನ್ನು ನಾವು ತಿಳ್ಕೊಂಡಾಗ ನಾವೆಲ್ಲ ಈ ಭಾರತದಲ್ಲಿ ಯಾಕೆ ಹುಟ್ಟಿ ಬೆಳೆದಿವಿ, ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ನಮ್ಗೆ ಹಾಕೊಟ್ಟ ಸಂವಿಧಾನವನ್ನು ನಾವು ಇವತ್ತು ಬಿಟ್ಬಿಟ್ವಾ ಅನ್ನೋದೊಂದು ಮನಸ್ಸಿಗೆ ಒಂದು ಕಷ್ಟ ಆಗುತ್ತೆ. ಯಾಕೆಂದ್ರೆ ಈಗ ಸರ್ವೋಚ್ಚ ನ್ಯಾಯಾಲಯದ
ಒಬ್ಬ ನ್ಯಾಯಾಧೀಶರ ಮೇಲೆ ಶೂವನ್ನು ಎಸೆಯುವಂತ ಒಂದು ಘಟನೆ ಮಾಡ್ತಾನಲ್ಲ, ಇಂಥ ಹೀನಾಯಿಗಳನ್ನ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು, ಭಾರತದ ಗಡಿಪಾರು ಮಾಡ್ಬೇಕು, ಭಾರತದಲ್ಲಿ ಇಡಲೇಬಾರ್ದು ಅಂತ ಅವ್ರನ್ನ. ಅವನು ಒಬ್ಬ ವಕೀಲನಾಗಿ ಈ ರೀತಿ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿರೋದ್ರಿಂದ ಅದ್ರ ಮೇಲೆ ನಾವು ಇವತ್ತೇನು KGF ಸೇವ್ ಕಮಿಟಿ ಇದರಿಂದ ನಾವು ಇವತ್ತೊಂದು ಪ್ರತಿಜ್ಞೆಯನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ. ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ, ಇಂಥ ಘಟನೆಗಳನ್ನು ಎಲ್ಲಿ ಮರುಕಳಿಸಬಾರದು. ಈಗ ನಡೆದಿರುವಂತಹ ಘಟನೆಯನ್ನು ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ನಡೆಯಬಾರದು. ಅದಕ್ಕಾಗಿ ಅಂತದನ್ನ ಎಲ್ಲಾದ್ರೂ ನಡೆದ್ರೇನು ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವಮಾನವಾಗೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಗ್ಲಿ, ಭಾರತ ಸಂವಿಧಾನ கார்த்திக் அவர்கள் அவருடைய அந்த நிர்வாக குழு இந்த சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்ட் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய சட்டத்தை பாதுகாப்போம் என்கின்ற அந்த உறுதியேற்பு நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார். அந்த நமது அமைப்பின் சார்பாக அவர்களை வருக வருக என்று most respected the Save KGF forum leaders and their members and my dear office bearers of BML SCST Welfare Association and all other members who are present here. Onset attacks on Dalits has been increasing in India day by day, and recently on October 6th ஒரு தகுதி இல்லாத ஒரு லாயர் அப்படின்னு சொல்லப்படணும் ராகேஷ் கிஷோர் என்ற ஒரு தீவிரவாதியாக கூட கருதலாம். அந்த மாதிரி ஒரு மனிதன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அபெக்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, அவர் மேல வந்து ஒரு எறிதல் அன்னைக்கு நடந்திருக்கு. இதை கண்டிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம். இதை கண்டிச்சு BML SCST வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாகவும் நாங்கள் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கோம் ஒரு புலிட்டன் மூலியமாக. அதே சார்பாக இங்க நாங்க சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா RB கவாய் அவர் வந்து 52வது 52nd சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அதிலும் குறிப்பா செகண்ட் தலித், செகண்ட் ஃப்ரம் நம்ம கம்யூனிட்டி சேர்ந்தவர்ல 2வது முறையாக ஒரு நபர் வந்து அந்த ஒரு பதவியை இன்னைக்கு உட்கார்ந்து இருக்காரு. அவர் மேல வந்து இந்த ஒரு எரிதல் என்ன இந்த ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காரோ, ப்ரொடெஸ்ட் சொல்லக்கூடாது, ஒரு அட்டாக் தான் சொல்லணும். இந்த அட்டாக் வந்து இட் இஸ் நாட் ஒன்லி அகேன்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இட் இஸ் அகேன்ஸ்ட் தலித் சமுதாயம் அண்ட் ஆல்சோ அகேன்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லணும். ஏன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் தலித்துக்கு மாத்திரம் இல்ல, எல்லாருக்கும் இந்த கான்ஸ்டிடியூஷன் கொடுத்தாரு. அந்த ஒரு கான்ஸ்டிடியூஷனை வந்து இன்னைக்கு பாதுகாப்பு பண்ண வேண்டியது எல்லாரோட கடமை தான். ஸோ இன்னைக்கு அந்த பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இந்த நாட்டில் நடந்துன்னு இருக்கு. ஸோ இதை கண்டிச்சு நம்ம BML SCST வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாகவும் சரி, எங்க BML SCST ஃபெட்டர்னிட்டி சார்பாகவும் சரி, இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதே போல டிமாண்ட் த கவர்மெண்ட் டு டேக் சீரியஸ் ஆக்ஷன் ஆன் த கல்பிரேட், அவரை இமிடியேட்டாக அரெஸ்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த நம்ம இந்த ஒரு கமிட்டிக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக்கிறோம்.
ಕೇಳಿ ಧಿಕ್ಕಾರ. ವಿರೋಧಿಗಳಿಗೆ ಸಂವಿಧಾನ ವಿರೋಧಿಗಳಿಗೆ ಕೋಮುವಾದಿಗಳಿಗೆ ಕೋಮುವಾದಿಗಳಿಗೆ வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே அண்ணல் அம்பேத்கர் வாழ்கவே அண்ணல் அம்பேத்கர் வாழ்கவே. ஜெய் 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 மேம் ஜெய் மேம் ஜெய் மேம் ஜெய் 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 ಮಾಡಿದ ಸಂವಿಧಾನ ವಿರೋಧಿಗಳಿಗೆ ದಲಿತ ವಾದಕ್ಕೆ ದೇಶದ್ರೋಹಿಗಳಿಗೆ ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್ ನ್ಯಾಯಮೂರ್ತಿನ ಅಪಮಾನ ಮಾಡಿದ ರಾಕೇಶ್ ಕಿಶೋರ್ಗೆ ಧಿಕ್ಕಾರ. ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್ ನ್ಯಾಯಮೂರ್ತಿಗಳಿಗೆ ಅಪಮಾನ இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கோலார் தங்கவயல் பந்தானது இந்திய அரசியல் சட்டத்தின் விரோதமான ஒரு செயலை கண்டித்து நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளுடைய தான தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் இந்திய அரசியல் சாசனத்தை காப்பாற்ற அகில இந்திய அளவிலே பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினராக இருந்து பாராளுமன்றத்திலே குரல் கொடுத்து இந்தியாவிலே வெகுஜன மக்கள் சமாதானம் சந்தோஷமும் மகிழ்ச்சியாகவும் சாதிய வேறுபாடுகள் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்று அக்டோபர் 10ஆம் தேதி 6ஆம் தேதி நடந்த ஒரு நிகழ்ச்சி என்னவென்று சொன்னால், பீகார் தேர்தலை அறிவித்தார்கள். தேர்தலை அறிவிக்கின்ற பொழுது பிஜேபி RSS சனாதனவாதிகள் ஏதாவது ஒரு பிரச்சனையை வெளிக்கொண்டு வந்து தேர்தலுக்கான ஒரு வேலை வாய்ப்பாக அதை பயன்படுத்துவார்கள். அதே போலதான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய சட்டத்தின் சலுகையின்படி ஒரு தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தாலும் இந்திய அரசியல் சாசனத்தின் உச்சகட்ட பதவி ஆகிய சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸாக கூட ஒரு தாழ்த்தப்பட்டவர் வர முடியும் என்பதை நிரூபிப்பதாக தான் பௌத்த மதத்தை சார்ந்த RS கவாய் அவர்களுடைய முதல்வர் BRS கவாய் அவர்கள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கிறார்கள். அவர்களை சனாதனவாதிகள் காலனியை எடுத்து வீசி ராகேஷ் கிஷோர் என்கின்ற 71 வயது ஒரு பார்ப்பன வக்கீலானவர் அவரை கண்டித்து இந்திய அரசியல் சாசனத்துக்கு ஒரு இழுக்கான ஒரு செய்தியை செய்திருக்கிறார். அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதே போல தொடர்ந்து இன்று அகில இந்திய அளவிலே விலை போகாத எந்த விதமான பலனும் எதிர்பாராமல் மக்களுக்காக ராஜீவ் என்கின்ற ஒருவன் அவருடைய காரின் முன்னாலே ஒரு ஸ்கூட்டரை கொண்டு வந்து நிறுத்தி தேவையில்லாத பிரச்சனைகளை செய்து வண்டி அங்கு நிற்பதற்குள்ளாக பாலிமர் டிவியில இதை ஒரு செய்தியாக போடுகிறாங்க. அதை கூட நாங்கள் கண்டிக்கிறோம். அதற்காக குரல் கொடுத்தவர் இந்தியன் போலீஸ் சர்வீஸில் இருந்து விலகி அரசியல் ஆதாயத்திற்காக வந்திருக்கிற அண்ணாமலை அவர்கள் இந்த செய்தியை பெரிதுபடுத்தி இவருடைய புகழுக்கு கலங்க விளைவிக்க பெறப்பட்டிருக்கிற அண்ணாமலை அவர்களை கூட நாங்கள் கண்டிக்கிறோம். அவர் இப்பொழுது சமீபத்தில் 80 கோடி ரூபாய்க்கு நிலம் வாங்கி அந்த ஊழலில் மாட்டியிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் கட்சியிலிருந்து கூட அவர் தலைமை பதவியிலிருந்து கூட தூக்கி எறிந்தார்கள். ஆனால் அவருடைய அடிவரடியாக செயல்பட்டிருக்கின்ற அண்ணாமலை அவர்கள் நம்முடைய எழுச்சி தமிழருடைய புகழை கெடுக்கின்ற வகையில் அவர் செயல்பட்டுக் கொண்டிருப்பது உண்மையாக கண்டிக்க செயல். தொடர்ந்தால் அண்ணாமலை அவர்கள் இன்று இந்தியாவில், தெலுங்கானாவில், ஆந்திராவில், கர்நாடகத்தில், கேரளாவில், வடக்கு இந்தியாவில், அகில இந்திய அளவிலே ஒரு எமர்ஜியாகி கொண்டு வந்திருக்கின்ற முப்பெரும் தலைவர்கள் அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், கார்ல் மார்க்ஸ் அவருடைய கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கி
அது எளிய மக்களுக்கு எடுத்து நீண்டி சமாதான சமத்துவ சமுதாயத்தை படைக்கப்பட்ட புறப்பட்ட ஒரு போர்வால் சிறுத்தை தாய் சிறுத்தை தொல் திருமாவளவனுடைய புகழுக்கு களங்கம் ಕಲ್ಪಿத்தார். ರಾಕೇಶ್ ಕಿಶೋರ್ ಅನ್ನೋ ಅಡ್ವೊಕೇಟ್ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಾವೆಲ್ಲ ಇವತ್ತು ಧ್ವನಿಯನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಯಾಕಂದ್ರೆ ಇವತ್ತು ಅವರು ಬರೀ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಗೆ ಶುಭೇಶುವಂತ ಕೆಲಸ ಮಾಡಿಲ್ಲ, ಸಂವಿಧಾನಕ್ಕೆ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಅವಮಾನ, ಸಂವಿಧಾನ ಅಡಿಯಲ್ಲಿ ಬದುಕ್ತಾ ಇರ್ತಕ್ಕಂಥ ಭಾರತ ದೇಶದ 140 ಕೋಟಿ ಜನಗಳಿಗೆ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಅವಮಾನ ಅದು. ಇದನ್ನ ಸಹಿಸದೇ ಇರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಯಾರಾದ್ರೂ ಇದ್ರೆ ಅವರು ಈ ಭಾರತ ದೇಶದ ದ್ರೋಹಿಗಳಾಗಿರ್ತಾರೆ. B.R. ಗವಾಯಿ ಅವರ ಕೊಡುಗೆ, ಅವರ ಪಾರಂಪರ್ಯ, ಅವರ ಕುಟುಂಬದ ಕೊಡುಗೆ ಈ ಸಮಾಜಕ್ಕೆ ಅಪಾರ. ಈಗಾಗಲೇ ಇಡೀ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. ಇನ್ನೊಂದು ವಿಚಾರ ಏನ್ ನಡೆದಿದೆ ಅಂದ್ರೆ, ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲಿ ಡಾಕ್ಟರ್ ತೋಳ್ ತಿರುಮಾವಳವನ್ ರವರು ಬಿಡುಗಡೆ ಚಿರತೆಗಳ ಪಕ್ಷದ ಸಂಸ್ಥಾಪಕ ರಾಷ್ಟ್ರೀಯ ಅಧ್ಯಕ್ಷರು, ಈಗ ಚಿದಂಬರಂ MP ಆಗಿ ಕೂಡ ಗೆದ್ದು ಬಂದಿದ್ದಾರೆ. ಕೆಲವರು ಅನ್ಕೋಬಹುದು, ಏನೋ ಅವರು ತಮಿಳುನಾಡು MP ಇಲ್ಲಿ ಯಾಕೆ ಮಾತಾಡ್ತಾರೆ. ಹೌದು, ಅವ್ರು ತಮಿಳುನಾಡು MPನೇ. ಇವತ್ತು ಪ್ರಧಾನಮಂತ್ರಿಗಳಾಗಿರೋರೆಲ್ಲ ಬೇರೆ ಬೇರೆ ರಾಜ್ಯದಿಂದ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿಗಳಾಗಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲೋ ಕೂತ್ಕೊಂಡು ಕರ್ನಾಟಕವನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದನ್ನೆಲ್ಲ ನಾವು ಪ್ರಶ್ನೆ ಮಾಡೋಕ್ಕಾಗುತ್ತಾ? ಏನಂದ್ರೆ, ಇದು ಭಾರತ ದೇಶ. ಈ ಭಾರತ ದೇಶದ ಸಂವಿಧಾನ ಅಡಿಯಲ್ಲಿ ಜನ್ಮಾಧಾರಿತ ಸ್ಥಳದ ಮೇಲೆ ತಾರತಮ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದು ಕೂಡ ತಪ್ಪು ಅನ್ನೋದನ್ನ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಸಂವಿಧಾನದಲ್ಲಿ ಬರೆದಿದ್ದಾರೆ. ಆದ್ರಿಂದ ನಾವು ಜಾತಿಗಳಿಂದ, ಭಾಷೆಗಳಿಂದ, ರಾಜ್ಯಗಳಿಂದ ಬೇರೆ ಇದ್ರೂ ಕೂಡ ತಿರುಮಾವಳವನ್ರವರ ಕೊಡುಗೆ ಈ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ದಲಿತ ಸಮುದಾಯಕ್ಕೆ ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಬಹುಜನ ಸಮುದಾಯಗಳಿಗೂ ಮತ್ತೆ ಮೇಲ್ವರ್ಗದವರಿಗೂ ಕೂಡ ಅವರು ಧ್ವನಿಯನ್ನ ಕೊಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಅವರು ಪಾರ್ಲಿಮೆಂಟ್ ಭವನದಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ರಾಜ್ಯಗಳಿಗೂ, ಮಣಿಪುರದಲ್ಲಿ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಅತ್ಯಾಚಾರ ದೌರ್ಜನ್ಯವನ್ನ ನೀವೆಲ್ಲ ಈಗಾಗಲೇ ನೋಡಿರ್ತೀರ. ಅಂತಹ ರಾಜ್ಯಕ್ಕೂ ಮಣಿಪುರಕ್ಕೂ ಹೋಗಿ ತಿರುಮಾವಳವನ್ರವರು ಅಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಜನ ಸಮುದಾಯಗಳನ್ನ, ಜನ ಸಮೂಹವನ್ನ ಧೈರ್ಯ ತುಂಬುವಂತ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಪಾರ್ಲಿಮೆಂಟ್ ಭವನದಲ್ಲಿ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ನಡೆದಿರ್ತಕ್ಕಂಥ ಕೆಲವು ಕೃತ್ಯಗಳಿಗೂ ಕೂಡ, ಸನ್ನಿವೇಶಗಳು ಕೂಡ ಧ್ವನಿ ಕೊಡುವಂತ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನ್ಯಾಯವಾದಿ ಬೇಕಂತಲೇ ಅಡ್ಡ ಹಾಕಿ ಅವ್ರನ್ನ ದೌರ್ಜನ್ಯದ ಮಾತುಗಳಿಂದ ಎಸಗಿ ಅವ್ರ ಮೇಲೆ ಯಾವುದೋ ಒಂದು ರೀತಿಯ ಸುಳ್ಳು ಆರೋಪವನ್ನ, ಕಂಕಣವನ್ನ ಕಟ್ಟಲಿಕ್ಕೆ ಮುಂದಾಗಿದ್ದಾರೆ. ಆದ್ರೆ ಇದೆಲ್ಲ ನಡೆಯಲ್ಲ. ಡಾಕ್ಟರ್ ತೋಳ್ ತಿರುಮಾವಳವನ್ರವರು ಬರೀ ತಮಿಳುನಾಡಿಗೆ ಮಾತ್ರ ಸೀಮಿತವಾದ ಒಬ್ಬ ನಾಯಕರಲ್ಲ, ಇಡೀ ಭಾರತ ದೇಶದ ಬಹುಜನಗಳ, ದಲಿತರ, ಅಲ್ಪಸಂಖ್ಯಾತರ ನಾಯಕರಾಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಡಾಕ್ಟರ್ ತೋಳ್ ತಿರುಮಾವಳವರು. ಇದನ್ನ ಈಗಾಗಲೇ ಕೆಲವು ರಾಜಕೀಯ ವ್ಯಕ್ತಿಗಳು ಅಪಪ್ರಚಾರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವರಿಗೆ IPS ಹೋದ್ರೂ ಬುದ್ಧಿ ಇಲ್ಲ. ಇದನ್ನ ನಾವು ಖಂಡಿಸ್ತಾ ಇದೀವಿ. ಈಗ ಅವರು ಮಾಜಿಯಾಗಿದ್ದಾರೆ. ಮಾಜಿಯಾಗಿ ಇವಾಗ ರಾಜಕೀಯ ಕೈಕೂಲಿಯಾಗಿ ಇವತ್ತು ತೋಳ್ ತಿರುಮಾವಳವನ್ರವರನ್ನ ಅಪಪ್ರಚಾರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವ್ರಿಗೂ ನಾವು ಹೇಳ್ತಾ ಇದೀವಿ, ದಯವಿಟ್ಟು ಇದನ್ನ ಕೈ ಬಿಟ್ಟಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ನಾವು ಕೂಡ ಉಗ್ರ ಹೋರಾಟವನ್ನ ಪಂಚರಾಜ್ಯಗಳಿಂದ ಬಹುಜನರು, ದಲಿತರು, ಅಲ್ಪಸಂಖ್ಯಾತರು ಎಲ್ಲರೂ ಕೂಡ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಹೋರಾಟವನ್ನು ಹಮ್ಮಿಕೊಬೇಕಾಗುತ್ತೆ ಅಂತೇಳಿ ಈ ಒಂದು ವಿಡಿಯೋದ ಮುಖಾಂತರ, ಈ ಒಂದು ಹೇಳಿಕೆಯ ಮುಖಾಂತರ ನಿಮಗೆ ನಾವು ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. இன்னைக்கு நடந்து இருக்கிறது என்னன்னா, KGF கோலார் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா பந்து பண்ணின்னு இருக்கிறோம். ரிகார்டிங் வந்து கவாய் அவர் வந்து அவமான கான்ஸ்டிடியூஷன்ல வச்சு அவர் அவமானப்படுத்துறதுக்காக இன்னைக்கு கோலார் டிஸ்ட்ரிக்ட் KGFல விடுதலை சிறுத்தைகள் கட்சி நம்ம டாக்டர் V. மூர்த்தி ஸ்டேட் செக்ரட்டரி அவர் தலைமையில நாங்கள் வந்துட்டு இங்கே VCK கட்சி கோலார் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், தாலுகா லீடர் ப்ளஸ் எல்லாம் பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு நாங்கள் தாலுக்கு பந்த் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து நல்லா போயிட்டுருக்குங்க. ஸோ மிஸ்டர் ராகேஷ் கிஷோர் அவரை நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். அது குறித்து இன்னைக்கு பந்த் பண்ணியிருக்கோம். எல்லா மீடியாஸும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸும் எல்லாம் எங்களோட கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. கடைங்க ப்ளஸ் வந்து ஆட்டோ டிரைவர்ஸுங்க, பஸ்ஸஸ் எல்லாமே எங்களோட கோஆப்ரேட் பண்ணதுக்காக VCK மூலிமா நாங்கள் அவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இன்னொன்று என்னன்னா, தமிழ்நாட்டில் டாக்டர் தோள் திருமாவளவன் ஃபவுண்டர் MP இன்னைக்கு அண்ணன் அவருடைய அடிப்படையில் நாங்கள் வந்து இங்கே கட்சி வச்சிருக்கோம். ப்ளஸ் அது இல்லாமல் அவருடைய கொள்கையில தான் VCK நாங்கள்லாம் நடத்தியிருக்கோம். அவர் வந்துட்டு சம உரிமை லேடிஸ்க்கு கொடுத்துருக்காருன்னா அது வந்து VCKல மட்டும்தான். அதனால தான் நான் இன்னைக்கு வந்துட்டு அவருக்காக நான் நின்று பேசுறேன்னா, அவர் வந்து அவமானப்படுத்துறதுக்காக வழிமறிச்சு அண்ணனை வந்து ரொம்ப திட்டமிட்டு ஒரு சதி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அதெல்லாம் கூட நாங்க VCK சார்பா கர்நாடகா மாநிலத்திலிருந்து ஸ்டேட் லீடர்ஸ் வன்மையா நாங்க வந்து கண்டிக்கிறோம். ஸோ மேற்கொண்டு என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அந்த மாதிரி எடுக்கலைன்னா எல்லா ஸ்டேட் லீடர்ஸும்
ஆல் இண்டியா பார்ட்டி நம்மளுக்கு. ஸோ அது மூலிமா எல்லாரும் அங்கங்கே போராட்டங்கள் நடக்கும். அதனால இதை வந்துட்டு நாங்கள் ரொம்ப வந்துட்டு ப்ராம்ப்டாக கேட்டுக்கிறோம். இன்னொன்று என்னன்னா, லாஸ்ட் மந்த் வந்துட்டு நாங்கள் அண்ணனை சந்தித்தோம் ஏர்போர்ட்டில். நம்ம கேஜிஎஃப் மக்களுக்காக கூட அண்ணன் வந்து போராடுறாரு. ரிகார்டிங் மைன்ஸ் செட்டில்மெண்ட்டு, வீடு இஷ்யூஸு, ரிகார்டிங் பண்டார்லைன் ஜனதா ஹவுசஸ் இஷ்யூஸை கூட அண்ணன் பேசி நம்ம டெபுட்டி சிஎம் டாக்டர் சிவகுமார் அவர்கிட்ட இருந்து கூட லெட்டர் வாங்கி கொடுத்துருக்காரு. நம்ம கேஜிஎஃப் பற்றி விசாரிச்சாரு, நம்ம மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க என்னன்றது. ஆனால் அண்ணன் தோல் திருமாவளவன் வருகை வந்து ரொம்ப சீக்கிரமா இருக்குது. கேஜிஎஃப் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் கட்டாயமாக வருவார், கொண்டு வந்து நம்ம மக்கள் எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் சீக்கிரமா நாங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் அண்ணனை தோல் திருமாவளவனை அவரை கூட்டின்னு வர்றதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம். சீக்கிர கூடியத்தில் அண்ணன் வந்து சந்திப்பார், கேஜிஎஃப் மக்களை சந்திப்பார். ஸோ எல்லாருக்கும் இன்னைக்கு ரிகார்டிங் பந்து பற்றி எல்லாருக்கும் நாங்கள் தேங்க்ஸ். ஆர்பிஐ லீடர் ஆர் ராஜேந்திரன் சார் அவருக்கு வந்துட்டு இன்னைக்கு பர்த்டே. ஆர்பிஐ லீடராக இருக்காரு, எக்ஸ் எம்எல்ஏவாக இருக்கிறாரு. அவரும் நம்ம தலித் மக்களுக்காக போராடி இருக்காரு. இங்கே வந்துட்டு நமக்காக எம்எல்ஏவும் இருந்திருக்காரு. ஸோ நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மூலிமா அவருக்கு ஒரு விஷஸ் சொல்லி ஹாப்பி பர்த்டே அண்ணா, ஸ்டே பிளஸ்ட், தேங்க்ஸ். நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மூலிமா அவருக்கு நாங்கள் விஷஸ் சொல்லிக்கிறோம். வாழ்த்துக்கள்.